Shigeai Cotrans had no Greek graffito, no Arabic, no Latin, nothing, only one inscription in this tomb, and this is a Tamil one. South India, from other parts of India, on their ships till coast of Egypt. Maybe Indians were much more involved in this kind of globalized world that Charlotte described. We hope this is a tip of the iceberg. தமிழ்நாட்டின் பழமையை பறைசாற்றும் மற்றொரு மகுடமாக மாறியிருக்கிறது எகிப்தில் கண்டறியப்பட்டுள்ள சிகே கொட்ரன் என்ற தமிழரின் பெயர். சுமார் 2000 ஆண்டுகள் பழமையான இந்த கல்வெட்டுகளில் கடல் தாண்டி சென்ற ஒரு தமிழர் தனது பெயரை பொறித்திருக்கிறார் என்பது தொல்லியல் ஆய்வுகளில் புது பாய்ச்சலாக கருதப்படுகிறது. அவர்கள் ராணுவ வீரர்களாகவோ தூதர்களாகவோ அல்லது வணிகர்களின் பாதுகாவலர்களாகவோ இருந்திருக்கலாம். செங்கடலில் கடற்கொள்ளையர்களிடமிருந்து வணிகர்களை பாதுகாக்க உடன் சென்றவர்களாக இருக்கலாம். அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட பெயர்கள் போர் வீரர்களின் பெயர்களை போல இருக்கின்றன. ஆனால் அவர்கள் வணிகர்களாகவும் இருக்கலாம். என்னால் அதை உறுதிப்படுத்த முடியாது, ஏனெனில் அவர்கள் வணிகர்கள்தான் என்பதை நிரூபிக்கும் ஆதாரம் எதுவும் தற்போதைக்கு இல்லை. சென்னையில் நடைபெற்ற தமிழ் கல்வெட்டியல் மாநாட்டில் தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை அதிகாரிகளும் இதனை வரலாற்று சிறப்புமிக்க கண்டுபிடிப்பு என குறிப்பிட்டிருக்கின்றனர். தென்னிந்தியா மற்றும் இந்தியாவின் பிற பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் எகிப்து கடற்கரை வரை கப்பல்களில் நீண்ட பயணங்களை மேற்கொண்டிருக்கின்றனர். இங்கு வர்த்தகத்தில் மட்டுமல்லாது அவர்களை சுற்றியுள்ள கலாச்சாரங்களையும் தெரிந்து கொள்வதில் ஆர்வமாக இருந்திருக்கின்றனர். அதனால்தான் அவர்கள் வேலி ஆஃப் கிங்ஸை பார்வையிட்டிருப்பார்கள். இந்த கண்டுபிடிப்புகள் மூலம் முழுமையான தகவல்கள் இதுவரை தெரியவில்லை என்றாலும் இந்தியாவிலிருந்து வெகு தொலைவில் இருக்கும் இந்த இடத்தில் இவ்வளவு கல்வெட்டுகள் கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எகிப்தின் தற்போதைய கண்டுபிடிப்புகள் வெறும் தொடக்கம்தான் என கூறும் இங்கோஸ்டாச் மற்றும் ஷார்லட் ஸ்மித் இதுகுறித்து மேற்கொள்ளப்படும் விரிவான ஆய்வுகள் பண்டைய தமிழர்களின் உலகளாவிய தடம் பற்றிய பல உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டுவரும் என நம்பிக்கை தெரிவிக்கின்றனர்.